குடமுழுக்கு நேரத்தை மாற்ற முடியாது என்று மீண்டும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அறநிலையத்துறை முடிவுப்படி காலை 6 மணி முகூர்த்தத்தில் குடமுழுக்கு நடத்தலாம் என்று அனுமதி வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நேர நிர்ணய விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று கூறி வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் நிராகரித்து தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே நிர்ணயித்தபடி 7ஆம் தேதி என்று 6 மணிக்கு இந்த குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக் கோரிய மனு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சிவராம சுப்பிரமணியன் சாஸ்திரிகள் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. விதாயகர் தான் குடமுழுக்கு நேரத்தை குறித்து கொடுக்க வேண்டும். ஆனால் உயர்நீதிமன்றம் குடமுழுக்கு நேரத்தை குறிக்க ஒரு குழுவை அமைத்தது. அதன் அடிப்படையில் குடமுழுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வரும் 7ஆம் தேதி கோயிலில் விதாயகர் பரிந்துரைக்கும் நண்பகல் 12:05 முதல் 12:45 மணி நேரத்தில் தான் கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரையில் விதாயகர் 3 நேரத்தை கொடுத்தார். அதில் ஒன்றைதான் பல்வேறு நிபுணர்களுடைய கருத்துகள் கேட்கப்பட்டு இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளை பொறுத்தவரையில் கும்பாபிஷேகம் என்பது வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில் இந்த விவகாரத்தில் தலையிடுவது என்பது சரியானதாக இருக்காது. அதே வேளையில் கும்பாபிஷேகம் நேரம் குறிக்கும் விவகாரத்தில் தலையிட நாங்கள் நிபுணர்கள் அல்ல என்று கூறிய நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு நேரம் என்பது ஏற்கனவே குறிக்கப்பட்ட காலை 6 மணி முகூர்த்தத்தில் நடைபெறும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்.